திரௌபதி ஏன் மற்ற பாண்டவர்களின் மனைவிகளை இந்திரபிரஸ்தத்தின் அரண்மனையில் சேர்க்கவில்லை? இது உண்மைதானா? ஆம் எனில் ஏன் இதை திரௌபதி செய்ய வேண்டும்? திரௌபதியை சுயம்பரத்தில் வென்று அர்ஜுனன் மாலையிட்டு அழைத்து வந்தபொழுது குந்தியின் ஆணைப்படி பாண்டவர்கள் அனைவரும் திரௌபதியை தங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்தனர். ஆனால் திரௌபதி முதலில் இதனை ஏற்கவில்லை. பின்னர் முன் ஜென்மத்தில் சிவனிடமிருந்து பெற்ற வரத்தின்படி ஐவரை கணவன்களாக அடைய வேண்டும் என்பதை அறிந்த பின்னர் பாண்டவர்கள் ஐவரையும் மணக்க திரௌபதி சம்மதம் தெரிவித்தாள். ஐவருக்கும் பொதுவான மனைவியாக வாழ்வதாக ஒப்புக்கொண்ட திரௌபதி தன்னுடைய இல்லத்தையும் தன்னுடைய உரிமையையும் எப்பொழுதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் விரும்பவில்லை என்றாள். இதனால் பாண்டவர்கள் தங்கள் மற்ற மனைவிகளை ஒருபொழுதும் இந்திரபிரஸ்தத்தின் அரண்மனைக்கு அழைத்து வரவில்லை. மாறாக அரண்மனைக்கு வெளியே இருந்த மாளிகையில்தான் தங்க வைத்தனர் என்ற கருத்து உள்ளது. இது உண்மைதானா? அப்படியெனில் இது எவ்வாறு சாத்தியமாகும்? அன்றைய காலகட்டத்தில் அரசர்கள் நாட்டின் நன்மைக்காகவும் மற்ற நாடுகளை நட்பாக்கும் விதமாகவும் பல இளவரசிகளை மணந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் அனைவரையும் ஒரு அரண்மனையில்தான் தங்க வைத்தனர். சில அரசர்கள் கோட்டைக்குள்ளேயே தங்களின் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக சிறிய மாளிகைகள் எழுப்பி தங்களின் மனைவிகளை தங்க வைத்தனர். அப்படி இருக்க திரௌபதி மற்றும் ஏன் அவர்களை தங்க அனுமதிக்கவில்லை? ஒருவேளை திரௌபதி தனது அரண்மனைக்கு தானே அரசியாகவும் அதனை ஆள்பவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம் அல்லவா? பாண்டவர்களில் தருமன், நகுலன் மற்றும் சகாதேவன் திரௌபதியை தவிர தலா வேறு ஒரு மனைவியுடன் வாழ்ந்து வந்தனர். பீமன் திரௌபதியை மணப்பதற்கு முன்பே ஹிடும்பியை மணந்து பின்னர் குந்தியின் அறிவுடையின்படி அவளை காட்டிலேயே விட்டுவிட்டு வந்தான். பின்னாளில் திரௌபதி அல்லாது வேறு ஒரு மனைவியுடன் தான் வாழ்ந்தான். பாண்டவர்களில் அர்ஜுனன் மட்டும்தான் திரௌபதி அல்லாது வேறு 2 மனைவிகளுடன் இருந்தான். அதில் ஒன்று கிருஷ்ணரின் தங்கையான சுபத்ரா. சுபத்ராவை இந்திரபிரசத்தின் அரண்மனையில் தங்கியிருக்க வைத்தான். திரௌபதி அவளை மட்டும்தான் அனுமதித்ததாக சில கருத்துக்கள் உண்டு. மற்றொரு இளவரசியை கோட்டைக்கு வெளியே தங்க வைத்தான். இவர்களை தவிர அர்ஜுனன் நாக இன இளவரசியை மணந்து பீமனைப் போலவே காட்டிலேயே அவளையும் விட்டுவிட்டு வந்தான். மொத்தத்தில் பாண்டவர்களின் மற்ற மனைவிகளை திரௌபதி ஏற்றுக்கொண்டாலும் தான் வாழ்ந்த அரண்மனைக்குள் அவள் வாழ அனுமதிக்கவில்லை. மாறாக கோட்டைக்கு வெளியே வேறு மாளிகையில்தான் அவர்கள் தங்கியிருக்க அனுமதித்தாள். இவ்வாறு பல கருத்துக்கள் உள்ளன. இருப்பினும் வியாசர் எழுதிய மகாபாரதத்தில் இந்த குறிப்புகள் எதுவும் இல்லை. பிற்காலத்தில் கிளை கதைகளாக உருவாக்கப்பட்டிருக்கலாம்.